முத்துக்குமாரன், முத்துக்குமரன், முருகன். முருகன் தரவு சேர்த்து வைக்கிறீங்க. முருகன் பாட்டு. முருகனை குழந்தையா கற்பனை பண்ணி எழுதப்பட்ட ஒரு பிள்ளை தமிழ் நூலுதான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது. இதை எழுதுனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? குமரகுரு. திருவள்ளுவர் இல்ல. குமரகுருவர். இவர் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம்னு நிறைய நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த 10வது தமிழ் புத்தகத்துல இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு, இவருடைய காலம் என்ன, அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்ல. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல சரி எழுதிருக்காரு பிள்ளை தமிழ் அப்படின்ற அந்த நூலோட கான்செப்ட் வந்து குழந்தையா கற்பனை பண்ணி தானே எழுதுவாங்க. அதுக்குதான் பிள்ளை தமிழ். குழந்தைய கற்பனை பண்ணி எழுதுனா மொட்டை அப்படியே குழந்தையாச்சு எழுத மாட்டாங்க. அந்த குழந்தையுடைய பிறந்து 21வது மாசம் வரையும் உள்ள அந்த காலத்தை, ஒரு குழந்தை பிறந்து 21வது மாசம் வரையும் உள்ள அந்த காலத்தை, இல்ல அந்த காலம் இருக்குல்ல 21 மாசம், அந்த காலத்தை 10 பருவங்களா பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சு ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 10 பாடல் வந்து எழுதுவாங்க.